குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை, தக்ஷணாயன காலம், மகாலய பட்சத்தினுடைய 2ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 6:41 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:42 வரை கண்டம், பின்பு இரவு 11:36 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று காலை 6:41 வரை கௌலவம், பின்பு மாலை 5:10 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:50 முதல் 9:34 வரை மேஷ லக்னம். 9:35 முதல் 11:36 வரை ரிஷப லக்னம். இரவு 11:37 முதல் 1:48 வரை மிதுன லக்னம். 1:49 முதல் காலை 3:56 வரை கடக லக்னம். 3:57 முதல் 5:58 வரை சிம்ம லக்னம். 5:59 முதல் 8:02 வரை கன்னி லக்னம். 8:03 முதல் காலை 10:08 வரை துலாம் லக்னம். 10:07 முதல் 12:19 வரை விருச்சக லக்னம். 12:20 முதல் 2:27 வரை மதியம் தனுசு லக்னம். 2:28 முதல் மாலை 4:21 வரையில் மகர லக்னம். 4:22 முதல் 6:04 வரை கும்ப லக்னம். 6:05 முதல் 7:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவது விசேஷம். குரு அருளோடு திருவருளும் கிடைக்கும். ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். அதிகாலை பொழுது 4 முதல் 5 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி குரு பகவானுக்கான இந்த நாளுக்கான கிரகத்தை நீங்கள் வணங்கி 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் சர்வ மங்கள யோகம் உண்டாகும். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ
சூரிய பகவான் ஓரை காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். மகாலய பக்ஷ நாளில் தொடங்கக்கூடிய காலம் முதல் முடியும் வரை, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கிய மகாலய பக்ஷ நாள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதாவது மகாலய அமாவாசை முந்தைய நாள் வரையிலுமே மகாலய பக்ஷம். ஆக இந்த 15 தினங்களும் உங்கள் வீட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். முன்னோர்கள் என்பது உங்களுடைய தாய் வழி, தந்தை வழி. அந்த முன்னோர்கள் மட்டுமல்லாது உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உடன்பிறப்புகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள், உங்களுக்கு நெருங்கிய உறவுகள், நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவதற்கு உரிய காலம் இந்த மகாலய பக்ஷ நாள். வருடத்தில் வரக்கூடிய ஒரே முறை. ஆக இந்த நாளில் நீங்கள் வளர்த்த வீட்டு பிராணிகளுக்கு கூட அவர்களை நினைத்து தான தர்மம் செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். சிராதம் செய்வது இந்த நாட்களில் மிக விசேஷம். உங்கள் வீட்டு முன்னோர்கள் உங்களுடைய வீட்டை நாடி வரக்கூடிய காலம். நீத்தார் உலகத்திலிருந்து உங்களை தேடி வருவார்கள் இந்த 15 தினங்களும். ஆக வீட்டை சுத்தம் செய்து பராமரித்து முன்னோர்களுடைய படங்களை அலங்கரித்து அவர்கள் விரும்பிய உணவுகளை வைத்து வழிபடலாம். தினந்தோறும் மதியம் யாராவது ஒரு நபருக்காவது தேடி சென்று முழுமையான உணவு, சாதம், சாம்பார், ரசம், மோர், பொரியல், ஒரு வகை பழங்கள் வைத்து குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து வைக்க வேண்டும். இதுவே முழுமையான உணவு. ஒரு இனிப்போடு சேர்த்து கொடுப்பது இன்னும் விசேஷம். வீட்டில் உங்களால் முடிந்த ஒரு சில இனிப்பு வகைகளை தயாரித்தும் உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம். தேடி சென்று பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்காகட்டும், இளையவர்களுக்காகட்டும், எந்த ஒரு உயிர் பசியோடு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிகிறதோ அந்த தருணத்திலேயே உதவி செய்தால், அவர்களுக்கு உணவு வழங்குவதால் உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசையை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மகாலய பட்சத்தினுடைய 2ஆம் நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்களுடைய வழிபாடு. மதியம் ஒருவருக்காவது முழுமையான உணவு அன்னதானம் செய்வது. இந்த அன்னதானத்தை வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து வாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களை நினைத்து செய்தாலே போதும். அவர்களுடைய பெயர்களை சொல்லி தானம் செய்யுங்கள். உங்களுடைய தாத்தா, பாட்டி, தாய் வழி, தந்தை வழியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், நண்பர்கள், உங்கள் வீட்டு செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், இவர்களை நினைத்தும் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். இறந்த ஆத்மாக்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். இந்த மகாலய பக்ஷ நாளில் இந்த 15 தினங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து முன்னோர்களை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் அகன்று வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து 15 நாட்கள் செய்பவர்களுக்கு கர்ம வினைகள் குறையும். தெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. பலரும் இதை அனுபவித்து அவரவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட முழுமையான பலன். ஆக மேஷராசி அன்பர்களும் இந்த காலத்தை தவற விடாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டு முன்னோர்களை வழிபடுங்கள். தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுங்கள். மதிப்பளித்து பேசுங்கள். ராசியினுடைய கோச்சார அமைப்பின்படி வாக்குஸ்தானத்தில் குரு பகவான்,
மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 6ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சார். 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரநிலை கும்பத்தில், மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகவே மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் பகவான் என்பவர் தாய் மாமன், தாய் வழி உறவு. அவர் 6ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டு அதிபதியோடு கேத்து பகவானோடு இணைந்து இருப்பதால் தாய் மாமன் வழியில் உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். மாமி வழியிலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அலட்சியம் வேண்டாம். தாய்மாமனுடைய வளர்ப்பில் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தே ஆக வேண்டும். வெளியிடங்களில் நீங்கள் இருந்தாலும் உறவுகள் மூலமாக நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் வளர்த்தவர்கள் என்றால் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுக்க வேண்டும். காரணம், 12வது வீட்டில் விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உங்கள் ராசியினுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, சுகஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார். ஆகவே எண்ணத்தில் பெரிய பெரிய கனவுகள், பெரிய பெரிய விஷயங்கள் மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை செய்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்பாராத வகையில் சில நெருக்கடிகள் வரலாம். தந்தை வழியில் சில முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு வேண்டி இருக்கும். விரயஸ்தானத்திலேயே உங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் வீட்டு அதிபதி இருப்பதால் எதிலும் கவனமாக பேசுங்கள், செலவு செய்யுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பங்கு சந்தை மற்றும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய தேவைகளை அறிந்து கொண்டு செய்வீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மற்றவர்களுடைய ரகசியமான பேச்சுக்களை பற்றி கேட்காமல் இருப்பதே நல்லது. தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் ஒற்றுமையும் நெருக்கமும் காணப்படும். 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு துலாத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யுன்யமும் காணப்படும். எதிர்பார்த்த குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான காலகட்டம். பகை விலகும் நாள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடும். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அனுசரித்து செல்வது நல்லது. அசௌகரியங்கள் உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்யுங்கள். வண்டி வாகனத்தில் பொறுமை வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டிய நாள். பிறர் பேசுவதில் பிறர் பேசக்கூடிய விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பகை விலகும் நாள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மகாலய அமாவாசை முன்னதாக 15 நாட்கள் வரக்கூடியது இந்த மகாலய பட்சம். இந்த 15 நாட்களில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது, திதி தர்ப்பணம் கொடுப்பது, சிரார்த்தம் செய்வது விசேஷம். காகத்திற்கு தினந்தோறும் ஒரு கைப்பிடி சாதம் வைத்து வழிபடுங்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் குல தெய்வத்தினுடைய அருளும் ஒருங்கே கிடைக்க பெறக்கூடிய காலகட்டம். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாகும். பிள்ளைகளின் வழியில் நல்ல சூழல்கள் அமையும். எதிர்பார்த்தபடி நற்பெயரை நீங்கள் பெறுவீர்கள். உங்களை சுற்றி நன்மைகள் வலம் வரக்கூடிய காலகட்டம். பகுதியில் இருப்பவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், மேல் மட்ட அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவின் மூலம் நன்மைகள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலம் வரலாம். உழைப்பிற்கு தகுந்தபடியான அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இருந்த சில பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். இழந்த வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஏணி போல நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்திருக்கலாம். அவர்களை எப்பொழுதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொண்டு நடந்து சென்றால் மட்டுமே உங்களால் பிழைக்க முடியும். ரிஷபராசி அன்பர்களே, கருணை உள்ளத்தினால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம். ஆனால் அதை மற்றவர்கள் சிறிதும் நினைத்து பார்க்க கூட நேரமில்லாமல் அவர்களுடைய வேலையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இலக்கியம் சம்பந்தமான துறைகளில் தனிப்பட்ட கவனமாக இருக்க வேண்டும். மன ஒருமைப்பாடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். தெய்வீக திருப்பணிகளில் நாட்டம் இருக்கும். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் பிறக்கும். சித்தர் வழிபாடு முறைகளை கையாளுவீர்கள். பணத்தினுடைய நிலையை உயர்த்துவதிலும் வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுக போக பலன்கள் பெறுவதற்கான அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஆனந்தம் நிறைந்த நாள். புரிதல் என்பது ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகளை உயர்த்தி கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ
அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறார். பெரிய பெரிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆவல், சொத்துக்களை குவிக்க வேண்டும் என்கிற ஆசை, பணத்தினால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய நன்மதிப்பை புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு அதிகரிக்கலாம். விடுபட்டதை முடித்து காட்டுவீர்கள். மேன்மை நிறைந்த நாள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பணத்தை வங்கியில் போட்டு வைக்க முயற்சி செய்வீர்கள். சுய சிந்தனை வளரும். மக்களுடைய குணநலனிற்கு ஏற்றாற்போல் வியாபாரத்தை கையாளுவீர்கள். சமூக சிந்தனை பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் மிதுனத்தில் 3ஆம் வீடு. ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு கன்னியில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலேயே சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்திலேயே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் துலாத்தினுடைய வீட்டிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் 12க்கும் 5ஆம் வீட்டிற்கும் உரியவர். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீட்டில் ராகு பகவான், சந்திர பகவான், 12ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், மாணவ மாணவிகளுக்கு சோர்வுகள் அகலும், சோம்பல் தனம் நீங்கும், எதையும் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்கிற ஆவல் எழலாம். வியாபாரத்தில் இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில இடங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் உருவாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் திறமைகள் வெளிப்படும். வீடு, மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மை அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மந்தத்தன்மையாக இருந்த வேலைகள் குறையும். சுறுசுறுப்பு எடுப்பீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயரும். வேலை வாய்ப்புகளில் இருந்து இடர்பாடுகள் நீங்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாக நடக்கும்.
நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஆற்றல் ஞானம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். ராசியின் 3வது வீடு. கன்னியில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் முயற்சி பாவகத்தில் இளைய சகோதர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான். கடக ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் 9ஆம் வீட்டில் ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில். ஆக சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். சுபகாரியம் தொடர்பான விசேஷங்கள் நடக்கும். அதை சார்ந்த சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். நற்செயல்களை புரிவீர்கள். சில நேரம் வாக்குவாதங்கள் இருந்தாலும் சில நேரம் அந்யுன்யமாகவும் இருப்பீர்கள். சிறு குறு பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். கவலையே இல்லாமல் கவலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, அந்த பணிகளில் செயல்படுபவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மெய்யுணர்வு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். சித்தாந்தம் சார்ந்த விஷயங்களை படிக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படும். மனதில் இருந்த நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த வேலைகள் இன்றைய தினம் கைகூடி வரும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து கவனித்து வைப்பீர்கள். பிறருடைய குணங்களை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் முதலீடு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களை, மனதில் இனிமையும் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேன்மையான நிலையிலேயே இருப்பீர்கள். உழைக்கக்கூடிய திறன் பலம் உங்களுக்கு அதிகம் உண்டு. சூழ்நிலைகளை லாபகமாக சந்திப்பீர்கள். லாபம் பெறுவதற்கான சூழ்நிலை வியாபாரத்தில் உண்டு. உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் எல்லோரையும் வைத்துக் கொள்வீர்கள். உங்களிடம் யார் ஒருவர் மோதாமல் இருப்பார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு நண்பர்களாகவே இருக்கக்கூடும். அதிகமான ஒரு திறமையோ அதிகமான ஒரு நிலையில் இருப்பவர்களை வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். எல்லோரிடத்திலும் பக்குவமாக நடந்து கொண்டு போகக்கூடிய போக்கு உங்களிடத்தில் வெளிப்படும். சில நேரம் மற்றவர்களோடு போட்டி போடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுக்கு போட்டியாளர்கள் அதிகம் உண்டு. ஆக எந்த திசை திரும்பினாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு எதிராக யாராவது ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார்கள். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குருவருள் வேண்டி திருவருள் வேண்டி வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷிஜே பவ ரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வழி கிடைக்கும். மன சங்கடங்கள் அகல, மன வருத்தங்கள் நீங்கும், ஒற்றுமை உணர்வு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. 5 எழுத்து மந்திரமான சிவ மந்திரத்தை, நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். எப்பொழுதும் சதா சர்வமும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு படி உயர்வை ஏற்படும். உங்களை சுற்றி நல்லதாகவே நடக்கும். தெய்வீக சக்தி உங்களிடம் வலுப்பெறும். பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கும். இறைவனுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் புதிதாக எண்ண தொடங்குவீர்கள். செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். புது விஷயங்கள் பற்றிய ஆராய்ச்சி அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு. தொட்ட காரியங்கள் துலங்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். போட்டிகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். ஆசையினுடைய நிலையை வைத்தே முன்னேறிக் கொண்டே செல்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு கன்னியில் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான். 3ஆம் இடமான துலாம் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். 10க்கும் 3க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானே. ஆக துலாம் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். இனம் புரியாத சில சிந்தனைகள் உண்டாகும். மனதில் குழப்பமாக இருப்பீர்கள். காரணம், விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் மீன ராசியில் ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சந்திர பகவான் உங்களுக்கு விரையாதிபதி. தினந்தோறும் நீங்கள் சந்திர பகவானை வணங்கி வந்தாலே மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், குழப்பங்கள் தீரும். புதிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் மறைந்தாலே உங்களுக்கு சிந்தனைகள் என்பது சீராக அமையாது. குழப்பமாக இருப்பீர்கள். எதை செய்வது, எதை தவிர்ப்பது என்கிற புரிதல் இருக்காது. எதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. சில நேரம் சிரமமாக உணர்வீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த வகையில் சில வரவுகளில் தாமதங்கள் உண்டாகும். பயனற்ற வீண் விவாத போக்குகளை தவிர்ப்பது நல்லது. பொன் பொருட்கள் மற்றும் உடைமைகளின் மீதான கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை வெளியே கொண்டு செல்லாதீர்கள். வேலைக்கு செல்பவர்கள், உத்தியோகத்தில் பயணிப்பவர்கள், வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. சந்திராஷ்டம தினத்தில் உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நிலையாக இருக்காது. எதையும் உங்களால் தீர்மானிக்கவே முடியாது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலதான் தோன்றும்.
ஆக இந்த நாட்களில் நீங்கள் அமைதியை, மௌனத்தை கடைபிடிப்பதே சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. விநாயகர் பெருமானை வழிபட உங்களுக்கு நல்லது நடக்கும். கடமைக்காக விநாயகர் பெருமானை வழிபடாமல் உள்ளன்போடு உருகி வழிபடுங்கள். குழப்பங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை உணர தொடங்குங்கள். எதையும் நாம் தான் செய்கிறோம் என்கிற எண்ணங்கள் வேண்டாம். தான் என்கிற எண்ணமே உங்களுக்கு சில நேரம் எதிராக கூட அமைந்துவிடும். கவனம் தேவை. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மகாலட்சுமி சுக்கிர பகவானை வணங்குவதே சிறப்பு. சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாமல் இருப்பீர்கள். நேரம் அதிகமாகி கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. உங்களால் முடிந்த வேலைகள் கூட கடினமாக இருக்கும். கவனமாக இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. யாரிடத்தில் எதை சொல்கிறோம் என்கிறதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் தோன்றியதை அப்படியே செய்துவிட வேண்டாம். கவனக்குறைவு ஏற்படும். இறை வழிபாடு. சந்திர பகவானை வழிபடுவதால் ஓரளவிற்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானமான துலாம் ராசியில் சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானே. அவர் 2ஆம் வீட்டில் தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பேசக்கூடிய பேச்சுக்களின் மூலம் பணத்தை நன்றாக சம்பாதிப்பீர்கள். சாமர்த்திய பேச்சுக்கள் வெளிப்படும். எந்த சூழ்நிலைகளையும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். உங்களுடைய வேலைகளை உணர்ந்து கவனிப்பதால் வருமானம் பெருகும். நன்மைகள் மிகுதியாகும். தந்தையின் முகாந்திரமாக வருமானம் வருவதற்கான பலன்கள் கிட்டும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. சமூகம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள்.
உயர்ந்த பண்பு நலன் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும். உங்களிடம் மற்றவர்கள் வந்து கேட்டு செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை விதைப்பீர்கள். உங்களுடைய பேச்சு இனிமையானதாக இருக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் கனிவானதாக இருக்கும். எல்லோருக்கும் வசீகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதால் பேரும் புகழும் உயரும். உத்தியோகத்தில் கௌரவ பதவிகளை பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை உயர்வதால் உயர்ந்த அந்தஸ்திற்கு வரக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் வெளிப்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள் கன்னிராசி அன்பர்களே. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தினம் தினம் வழிபடுவதால் நன்மைகள் ஏற்படும். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் மிகுதியாகும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து வந்தால் பணம் சேரும், செல்வ வளம் அதிகரிக்கும், ஆயுள் பலம் கூடும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுவது உறுதி. சிவ சூரிய வழிபாடு அற்புதத்தை தரும். இன்றைய தினம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் புரிதல்கள் மேம்படும். சுப காரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள். தலைமை பண்பு ஏற்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வேண்டி வீட்டில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, அதே போல அம்பிகையினுடைய அஷ்டகத்தையும் திருநாமத்தையும் உச்சரிப்பது விசேஷம். வீட்டில் சகல கலா வள்ளி மாலை கேளுங்கள். இதனால் சகல நலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். அறிமுகங்கள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும். முன்னேற்றத்தை காண்பீர்கள். முன்னேற்றங்களோடு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் பெறக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். ஒத்துழைப்பான நாள். பாராட்டுகள் உண்டாகும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். துணைவர் வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை தினம், புரட்டாசி 3ஆம் தேதி. துலாம் ராசி என்பவர்களை எதையும் நேர்மையாக நியாயமாக செய்ய முடிப்பீர்கள். மிக சிரமமான சூழ்நிலைகளை கூட மிக அழகாக சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். கடினம் என்பது இன்றைய தினம் காணப்படாது. நினைத்த பொழுதே நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். தொடங்கக்கூடிய வேலைகள் சாதாரணமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது இருக்கும்.
தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் உருவாக்கும். கலை தொடர்பான பொருட்களின் மீதான ஆர்வம் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் எழலாம். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தாயினுடைய உறவுகளிடத்தில் மிக கனிவாக நடந்து கொள்வது நல்லது. நெருக்கமானவர்களோடு அனுசரித்துதான் நடக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். பிடித்த பொருட்களை வாங்குவதால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி. உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். நல்ல கருத்துக்கள் அதிகரிக்கும். தேக பலம், தெய்வ பலம் உண்டு. வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் புதுமையான சூழல் ஏற்படும். நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சங்கடங்கள் மறைக்கும். ஆர்வமாக படிக்க முற்படுவீர்கள். எழுதக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். உங்களிடம் இருந்து விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து செய்வதால் பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல அந்தஸ்து உயரும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வித்தியாசமான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உற்சாகமாக திகழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டும். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்கிற புரிதல் தேவை. பொறுமை நிதானத்தோடு வேலைகளில் ஈடுபடுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாகும். நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். வேலையில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சாதகம் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற்று இந்த நாள் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானமான ரிஷபத்தில் குரு பகவான், ராசிக்கு 8ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே சஞ்சாரம் செய்கிறார். விருச்சக ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து செய்தல் அவசியம். மற்றவர்களிடத்தில் கோப உணர்வுகள் காட்டாதீர்கள். திடீரென வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் மற்றவர்கள் உங்களிடம் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். ஒரு சில நேரம் கடும் கோபத்தோடு பேசலாம். டென்ஷனாக கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். பணம் சார்ந்த துறைகளில் கேஷியராக பணிபுரிபவர்களுக்கு, வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பல சிறப்புகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். வருங்காலத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிர்கால நிபுணத்துவம் வெளிப்படலாம். எல்லோருக்கும் மத்தியில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக்கும் பொழுது உயர்வினை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியினுடைய சுக ஸ்தானம் 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவில் பக்குவம் தேவை, கட்டுப்பாடு தேவை. இரவில் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். உழைக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது போலத்தான் இருக்க வேண்டும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகள், அசௌகரியத்தை, அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ராகு பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்தே இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் உடைமைகள் மீதான கவனம் தேவை. மற்றவர்கள் இடத்தில் பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தினுடைய விவரங்களை உங்களுடைய துணைவர் மிக அழகாக கொண்டு செல்வார். குடும்ப ரகசியங்களை காக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த தினம் பெறுவீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானுக்குண்டான நாள் வியாழக்கிழமை என்பதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்லது, சிறப்பை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. இந்த நாளில் நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அலுவலக வேலைகளில் அவசரம் காட்டாதீர்கள். எதிலும் கோபம் இல்லாமல் பொறுமையாக பேசினால்தான் வேலைகள் ஓரளவாவது நடக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. மாற்றமான நாளாக்கம், வருமானம் அதிகரிக்கும், திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அறிவு சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய நிலை உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நிபுணத்துவம் வெளிப்படும். மனதில் உயர்வு நிறைந்த நாளாகும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்பு ஏற்படும். வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்களினுடைய கிரகச்சாரத்திற்கு ஏற்றாற்போல்தான் பலன்கள் அமையும். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் 3ஆம் வீட்டில், லாபத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில். சுகஸ்தானத்தில் மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். ருணரோக சத்துருஸ்தானமான ரிஷபத்தில் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். சமூக வேலைகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். தெய்வீக மன அமைப்போடு இருப்பீர்கள். இன்றைய தினத்தில் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவதால் உடல் ஆரோக்கியம், நலம் பெறுவீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் அவரே குருகாரகன், புத்திரகாரகன். திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானை குருகாரகனாக இருந்து உங்களுக்கு நன்மைகள் புரிவார். வாழ்க்கையினுடைய நிலை உயர்வதற்கான சூழல்கள் அமையும். எதிர்பார்த்தபடி நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து இருக்கும். வியாபாரத்தின் போக்கை உயர்த்தி காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வீடு மனை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். வண்டி வாகன பயண நேரங்களின் போது மற்றவர்களோடு நீங்கள் பயணித்தாலும் பொறுமை என்பது அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே இருக்கும். தம்பதிகளுக்கிடையே களிப்பு நிறைந்த நாள். வருமானம் உங்களுக்கு நன்றாகவே வரும். கொடுக்க வேண்டியவர்கள் தானாக முன்வந்து கொடுப்பார்கள். கடன் சூழ்நிலைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் மிகுதியாக பெறுவீர்கள். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை விடாது உச்சரிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாகவே சித்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. செல்வாக்குகள் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், நலம் நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும், சாதகம் நிறைந்த நாள், முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. விவேகமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொறுமை நிதான போக்கு அவசியம். ஏதிலும் அவசரம் காட்டாதீர்கள், சிந்தித்து முடிவெடுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் கிரகங்களினுடைய நகர்வுகள் மற்றும் கிரக சேர்க்கை, கிரக பார்வைகளை வைத்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது மிக நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 12க்கும் உரியவர். ஆகவே மகர ராசி அன்பர்களே, மாணவ செல்வங்களுக்கு படிப்பின் மீதான ஆசை, ஈடுபாடு, ஆர்வம், தூண்டுதல்கள் இவையெல்லாம் அதிகமாகும். நடக்கக்கூடிய தேர்வில் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்கான முழு முயற்சிகளை நீங்கள் செய்வீர்கள். உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்தபடி உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். குடும்ப விவகாரத்தில் இருந்த சின்ன சின்ன வழக்குகள் அகலும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், சாதகமான சூழல்கள் உண்டு. நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். பிறர் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களிடம் தேடி வந்து கொடுப்பார்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு உண்டு. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் அனுபவங்கள் பெருகும். விவசாயம் சார்ந்த புரிதல்கள் அதிகரிக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். மன வருத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழப்பங்கள் அகலும். நிம்மதி பிறக்கும். கடன் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு உண்டு. தொழில் நிமித்தமாக சில போட்டிகள் அகலும். மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வீர்கள். அதிகமான பாசங்கள் உண்டாகும். நேர்மையாக இருப்பீர்கள். எதிலும் விட்டுக் கொடுக்காதவர்கள் நீங்கள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். மிக பொறுமைசாலிகள் நீங்கள். நிதானமாகத்தான் பேசுவீர்கள். நிதானமாகத்தான் செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய நல்ல குணமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். கவலை வேண்டாம். வாழ்க்கை சிறப்பாக அமையும். தைரியத்தை விடாமல் தன்னம்பிக்கையோடு முயற்சி எடுங்கள். நிச்சயம் வெற்றி உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், வலுவான நிலையில் இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும், நினைத்ததை உடனே நடத்தி காட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். நல்ல முடிவுகள் எட்டக்கூடும், முன்னேற்றங்கள் பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறந்தது. பொறுமையாக இருங்கள், எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் விலகும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதுமையான நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். பிற மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் ஏற்படும். பாசம் நிறைந்த நாள். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் ராசியிலேயே இருக்கிறார். 2ஆம் வீடான வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் மீனத்தில் ராகு பகவான் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 5ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் கேது பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் துலாம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பராசி அன்பர்களை இன்றைய நாளை வைத்து பார்க்கும் பொழுது கிரக கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பிற நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாயாருடைய உடல் நலனில் ஆரோக்கியம் மேம்படும். நன்மைகள் விளையும் நாள். இனம் புரியாத சில சிந்தனைகள் ஏற்படும். குழப்பங்கள் உண்டாகும். பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் கிடைக்கும். தன வரவுக்கு உண்டான நாள். சிலருடைய சந்திப்பு மாற்றத்தை தரும். நல்லதொரு வளர்ச்சி உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். உங்களுக்கு பிடித்த துறைகளை மேற்கொண்டு செய்வீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். வாக் சித்தி நன்றாக இருக்கும். பேச்சு திறமையின் மூலமாக சாமர்த்தியமாக சில வேலைகளை முடிப்பீர்கள். வெற்றி கொண்டாட்டங்கள் நிறைந்த நாள். நிபுணர்களுடைய ஆலோசனைகள் மூலம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். அன்பு நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாக நடக்கும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் மேம்படும். எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபடலாம். வீட்டில் நீங்கள் துக்க நிவாரண அஷ்டகத்தை பாராயணம் செய்வது விசேஷம். மங்கள ரூபினி மதியனி சூலினி மன்மத பாணியலே கொஞ்சிடம் குமரனை குழமிகு வேடனை கொடுத்தனல் குமரியலே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை ஆத்மார்த்தமாக மனம் நிறைந்து பாராயணம் செய்தால் தடைகள் உடைந்தெறியும், தாமதங்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும், வரவேண்டிய தன லாபம் கிடைக்கும். இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் சிறப்பாக நடக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும், தெய்வ அனுகூலம் உண்டு, நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள், நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா யோகமும் நலமும் வளமும் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய கும்பராசி அன்பர்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள், மகாலய பட்சத்தினுடைய 2ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சார். 3ஆம் வீடு ரிஷபத்தில் முயற்சி பாவகம் இளைய சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த பாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் கன்னியில் களத்திர ஸ்தானத்தில். ராசிக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதிக்கும் 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானே அங்கு சஞ்சரிக்கிறார். ஆகவே மீனராசி அன்பர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ராகு பகவானோடு சந்திர பகவானுடைய இணைவு இருக்கிறது. சந்திர பகவான் உணவுக்கு காரகன், தண்ணீருக்கு காரகன், நீர்காரகன். ஆகவே அவரோடு ராகு பகவான் இருப்பதால் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கடந்த கால நண்பர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை சிந்திக்காமல் செய்யாதீர்கள், களம் இறங்காதீர்கள். ஒரு விஷயத்திலும் பேச்சிலும் சரி செயலிலும் சரி முன்னெச்சரிக்கை தேவை. வியாபாரத்தினுடைய போக்கை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பிறரை பார்த்து சில நல்ல விஷயங்களை பழகிக் கொள்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்படுங்கள். வேலைகளில் ஒருவிதமான மனச்சோர்வுகள் இருக்கும், திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். எதை செய்தாலும் சலிப்பு தன்மையாகவே இருப்பீர்கள். அசௌகரியங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். மனதில் அமைதி வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியே சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். நேர்மறையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பிடிவாத போக்கு கூடாது. கொள்கை பிடிப்புகளை தளர்த்துவது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் நீங்கும். அமைதி நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம், ஆரோக்கியம், மன நிறைவு, நிம்மதி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவன். நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.